Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important question paper plus on பயாலஜி ப்ரீவியஸ் இயர் கோட்டியல் எக்ஸாமினேஷன் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயம் பயாலஜி ஸ்டூடெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ப்ளஸ் ஒனுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அது மட்டும் இல்லை ஆர்ட்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ், காமர்ஸு இதில் வந்து இப்போ தொடர்ச்சி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பயாலஜி பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா போது ஷூராக நல்ல மார்க் இருக்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பயாலஜி கொஸ்டின் பேப்பரில் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பயோ பாட்னி பாருங்கள். ஸோ அப்படியே ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. எந்தெந்த கொஸ்டின் படிக்காத இருக்கீங்களோ மார்க் பண்ணி படிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹெர்பேரியம்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பயோ பாட்னி பார்த்துட்டு பயோ ஜுவாலஜியில் கம்பேரிசன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பயோ பாட்னிலே ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பயோ ஜுவாலஜி பாருங்கள் 8 1 மார்க்கு. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட் இன் ஃப்ராக். அதே பற்றி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபேக்ட்டு, ஆர்த்ரோபோடாவோட பற்றி இம்பார்ட்டன்ஸு, நெக்ஸ்ட் வந்து லிம்பு ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ரொடக்ஷன் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின். அதுக்கப்புறம் 1 மோர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் 70 மார்க்கில் 8 1 மார்க். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பயோ பாட்டனியில் கொஸ்டின் என்சைம்லாம் ரொம்ப முக்கியமானது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் வந்து பார்த்து மைட்டாசிஸ் 10th டென்த்லேருந்தே அதே கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிடோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எழுதணும். அதே போல் பார்த்தா நேச்சுரல் மெட்டல் கம்பேரிசன் பண்ணும்போது அடுத்து காணும் பயோ ஜுவாலஜியில் பாருங்கள். இதில் இருக்க கொஸ்டின்ஸை நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருக்கேன், மார்க் பண்ணி படிங்கன்னு சொல்லி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டிசார்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாமினிக்ளேச்சர் கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க. பயோ பாட்டனி, ஸோ என்சைம்ஸு அதெல்லாம் முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பயோ ஜுவாலஜி கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பாங்க. பயோ ஜுவாலஜிலையும் இந்த ஜுவாலஜி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கம்பேரிசன் பண்ண மோஸ்ட் இம்பார்ட்டன்டாக கொடுத்து ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறையா இருக்குது பாருங்கள். ஒரு எக்ஸாம் ரைட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விச் ஹியூமன் ஆர்ட் இஸ் இனிஷியேட்டட் அண்ட் கண்ட்ரோல். அதுக்கப்புறம் அதே விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஸோ 8 1 மார்க். அதுக்கப்புறம் 4 2 மார்க் தான். மீசோசோம்கள், அதே மாதிரி வேரியர் கொடிகள் எவ்வாறு தண்டியர் கொடிகளை வேறுபடுனா, ஆசிரியர் பெயர் சுட்டம் என்றால் என்ன, புரோட்டோபிளாச கோட்பாடு, அதே மாதிரி சைட்டோ கைனசிக்ஸு நொதிகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 3 மார்க் மோஸ்ட் இம்பார்ட்டன். 5 மார்க்கும் டிஎன்ஏ அமைப்பு வரி, அதே பாலிடின் குரோமோசோம் அமைப்பு வரி, அதே மாதிரி அல்லிவன்சிவ தாவரத்தின் கலைச்சொற்களை விவரி, வேறு ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் எல்லா கொஸ்டின் பேப்பருமே வரும். அதே விலங்கியலில் கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். சிற்றின கோட்பாடு, சார்லஸ் டார்வின் பங்கு, திறந்த சுற்றோட்ட மண்டலம், அதே மாதிரி நிணநீர்கள், பற்களின் வகை மற்றும் பர்சூத்திரம், இது பார்த்தீங்கன்னா டென்டல் ஃபார்மில் 10th ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் வந்து கரப்பாம்பூச்சி ஏன் நோய் கடத்தி என்று அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் 5 மார்க்கில் அறிவியல் பெயர்வின் அடிப்படை விதிகள், எபிதிலியம் என்றால் என்ன, உட்சுவாசம் மற்றும் வெளிசால் நடைபெறும் நிகழ்வுகள், இதய துடிப்பு தோன்றுதல் மற்றும் கட்டுப்படுத்த நடைபெறும். நெக்ஸ்ட் தென்காசி டிஸ்ட்ரிக்டோட பார்த்தீங்கன்னா 2023 கொஸ்டின் பேப்பர் அப்படி பார்த்துட்டு வாங்க. ஸோ கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கும், ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கங்க. அதுக்காக தான் இந்த கொஸ்டினை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து 1 மோர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் மோர் தென் ஒரு 20 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதனால் ஜஸ்ட் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஏதாவது மார்க் பண்ணாத கொஸ்டின், அதாவது படிக்காத கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ எல்லா கொஸ்டின் பேப்பர் அதனால் அந்த கொஸ்டின் கட்டாயம் பண்ணணும். அடுத்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ 8 1 மார்க் பயோ பாட்னியில். அதுக்கப்புறம் பயோ ஜுவாலஜி பாருங்கள். பயோ பாட்னியில் இருக்க கொஸ்டின் இதில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃப்ராக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 1 மோர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின். தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதனால் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் கவலைப்பட வேண்டாம். நமக்கு கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னு நினைக்கிட்டா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அதில் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். எர்த்வாம் கேஸ்ட்டு, நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது எபித்திலியம், ஃபங்க்ஷன் ஆஃப் லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி சொன்ன இல்லையா அந்த கான்செப்ட்டுக்காக. ஸோ 1 மார்க் பண்ணியிருக்கு. 2 மார்க் பாருங்கள். தண்டின் முதல்நிலை பணிகள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாலிடின் குரோமோசோம்கள், செல்ஸ் முக்கிய பணிகள், நெக்ஸ்ட் மொழிராவின் சிறப்பு பண்புகள், நொதிகளின் பண்புகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கிராம் சாயமேற்ற முறை படிநிலைகள், சூழோட்டு முறை வகைகளை எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தாவர செல்லுக்கு விலங்கு செல்லுக்கு உள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பயாலஜியில் பயோசுவாலஜியில் கம்பேரிசன் பண்ணி எஞ்சிய கொள்ளளவு, அனைத்தைன்கள், நெக்ஸ்ட் மெட்டல் வாழ்வு மற்றும் அரைசந்திர வாழ்வு வேறுபாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வகைப்பாட்டின் அடிப்படை தேவைகள், தவளின் பொருளாதார முக்கியம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதய தசை தமனி நோயின் அறிகுறிகள், ஆண் மற்றும் பெண் கரப்பாம்பூச்சி வேறுபடுது. இந்த கொஸ்டின் எக்ஸாக்டாக வேறுபாடு கொடுத்த கட்டாயப்படுது. சிறுகுடலின் உணவு சிரித்தல் நடைபெறுது. ரத்த வெள்ளியணுக்கள் வகைகளாகவே அவற்றின் பணிகள் மோஸ்ட் மனித உடலில் சிறுநீர் எவ்வாறு வருவது, இதுவும் முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 மோர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். அது ஜஸ்ட் அப்படி கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. மைட்டாசிஸ் மியாசிஸ் ரிப்பீட்டடாக தான் இருக்குது. பயாலஜியில் பயோ ஜுவாலஜி பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் எனி 4 டிசார்டர் ரிலேட்டட் எக்ஸ்கிரிட்டரிஸ். இந்த கொஸ்டின் ரிப்பீட். அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச். நெக்ஸ்ட் 1 மோர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 8 1 மார்க், 4 2 மார்க், 3 3 மார்க், 2 5 மார்க் தான்.
பயோ பாட்னியில். அதே தான் பயோ ஜுவாலஜிலையும் அதே கான்செப்ட் தான். ஸோ 5 மார்க் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட 2023 கொஸ்டின் 8 1 மார்க். அப்படியே பார்த்துருக்கோம் 2 மார்க் ஒன்று. 2 மார்க்கில் வந்து ஆக்டினோசிஸ் இலைகளின் 3 முக்கிய பாகங்கள், ஊடுருவல் மின்னணு நுண்ணுக்கு முக்கியத்துவம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நொதிகளின் பயன்கள் ஏதேனும் 2. நெக்ஸ்ட் லைக்கன்களின் பொதுப்பண்கள். நெக்ஸ்ட் வந்து ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் மலர் வரைபடம் வரைகிறோம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தியோட மலர் வரைபடம். நெக்ஸ்ட் மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம், மைட்டோகாண்ட்ரியல் அமைப்பு படவது பாகங்களை குறி, பாக்டீரியாவின் பொருளாதார பயன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் வேறுபாடுகள், கிளைட்ரோரியம் டெர்னேசியா மலர் பண்புகளை வெவ்வேறு, டிஎன்ஏவின் பண்புகள். இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பயோ ஜுவாலஜியில் இருக்க கொஸ்டின் அப்படி பார்த்துட்டு வாங்க. பயோ ஜுவாலஜிலையும் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக கொடுத்துருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நிமோனியா நோயின் அறிகுறிகள், எலும்பு மீன்கள் 3 முக்கிய பண்புகள், அல்சீமர் நோய், உடல் பருமன் எல்லாம், சுவாச மண்டலத்தில் 3 முக்கிய பண்புகள், மெட்டல் வால்வு மற்றும் அரைச்சல் எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட். தாவலின் சுவாச மண்டலம், மனித செரிமான சுரப்பிகள், உட்சுவாசம் மற்றும் வெளிசுவாசம் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றி ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மனித சுற்றோட்ட மண்டலம் மற்றும். ஸோ இதில் இருக்க தமிழ் மீடியம் கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் 9 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், செல்லின் ஆற்றல் உலைகள், அதன் அச்சு சூழ் ஒட்டு முறை, அதே மாதிரி முன்னேற்றியா. நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் பண்ண பசுங்கணித்தின் பணிகள், நெக்ஸ்ட் லைக்கன்கள், ஆணிவரின் மாற்றுருக்கள் பற்றியது, தாவரசில் படவது பாங்களை குறி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டலின் கலைச்சொற்கள் வந்து எழுதுங்க. அடுத்தது பயோ ஜுவாலஜி விலங்கியலில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண சொல்லும் போது சுடர்ச்சல்கள் ரிப்பீட், ஆண் தவளையும் பெண் தலைவற்றின் இனப்பெருக்கத்து காலத்தில் காணப்படும் வேறுபாடுகள், பெயர்வதின் அடிப்படையில் ரிப்பீட், கல்லீரலில் முக்கிய பணிகள், அதே மாதிரி புகைப்படத்தில் ஏற்படும் தீய விளைவுகள். இது நம்ம 9th படிச்சிருக்கோம். அடுத்தது ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இதில் மோர் தென் 10 கொஸ்டின் பேப்பர் இருக்குனால இந்த கொஸ்டின் மட்டும் படித்தா கட்டாயம் இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஷூராக நீங்கள் வரக்கூடிய கோட்டையில நல்ல மார்க்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் இந்த கொஸ்டின் மட்டும் படிங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். அப்படியே ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய கேட்டாங்க. ஊடுருவல் மின்னணு நுண்ணுக்கு முக்கியத்துவம், தாவரசன் படம் பயங்களை குறி, ஜிம்னோஸ்பெர்ம் ஆஞ்சியோஸ்பெர்ம் வேறுபாடுகள், பயோ ஜுவாலஜியில் கம்பேரிசன் பண்ணும்போதும், அதே மாதிரி தான் சிறுநீர் வெளியேற்றம் என்றால் என்ன, அதே மாதிரி மெட் ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சமச்சீர் என்றால் என்ன, மண்புலின் செரிமான மண்டலம், ரத்தம் முறைதல், உட்சுவாசம் மற்றும் வெளிசுவாசம். நெக்ஸ்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணால் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்லேயும் இதில் வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க கம்பேரிசன் பண்ணும்போது. ஸோ நாமன்க்ளேச்சர் கான்செப்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து கம்பேரிசன் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க 70 மார்க்கில். இது ஜுவாலஜி கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கோம் செப்பரேட்டாக. ஜுவாலஜியாக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உயிரியல், ஐ மீன் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பரை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க. டிஎன்ஏ பணிகள் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தால் ஜஸ்ட் 1 more டைம்ஸ் கோத்ரூ பண்ணிக்கங்க. தவணை சுவாச மண்டலம். நெக்ஸ்ட் 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் 70 மார்க்கில் 8 1 மார்க். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் கம்பேரிசன் பண்ணி 2 மார்க் 3 மார்க் 8 மார்க் இதில் பார்த்தா 5 மார்க் கொஸ்டின் இதில் இருக்கிறது மட்டும் படிச்சிங்களா போதும் ஃபஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பரையும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான். இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் நிறையா இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஈக்குவலாக கொஸ்டின் பேப்பர் இதில் இருக்குது. அடுத்தது 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 8 1 மார்க்கில் புக் பேக்கில் இருக்க 1 more தரவாக படிச்சிங்களா அப்போ ரிப்பீட் ரைட் த கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பயோ ஜுவாலஜிலையும் கிவன் அக்கௌண்ட் ஆஃப் ஏபிஓ பிளட் குரூப்பிங் ஹியூமன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கம்பேர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கார்டேட்டா அண்ட் நான் கார்டேட்டா, லைஃப் சைக்கிள் அண்டு வச்சுன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சர்க்குலேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கேரட் அண்ட் ஆல்சோ யூ கேரட் கம்பேரிசன் பயோ ஜுவாலஜியில் கொடுத்துற கொஸ்டினும் பார்த்துக்குங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும், எக்ஸ்பிளைன் த டைஜஸ்டிவ் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன், அதே மாதிரி கிங்டம் அனிமல் கிங்டம்ஸ்லாம் கம்பேரிசன் பண்ணக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட் 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ஸ். அப்படியே பார்த்துட்டு வாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங், ரைட் அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கு நாமன்க்ளேச்சர். நெக்ஸ்ட் ரைட் எனி 5 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவரும் முக்கியமான கொஸ்டின். அடுத்து 1 more இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். கம்பேரிசன் பண்ணும்போது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் 2022க்கான கொஸ்டின் பேப்பர். 2022 கொஸ்டின் பேப்பர் இதிலே நம்ம கொடுத்துருக்கோம். பூஞ்சைவரின் முக்கியத்துவம், நொதிகளின் பண்புகள், மொனிராவின் சிறப்பு பண்புகள், சூழொட்டு முறையினும், அதே மாதிரி பார்த்தா டாட்டோரா மெட்டல், அதே மாதிரி பார்த்தா ப்ரோநிலை 1 பார்த்தா பேக்டின் மற்றும் பிட்னோடின் பற்றி எழுதுக. அடுத்தது பயோ ஜுவாலஜியில் இருசொல் பெயரின் முக்கியமான கொஸ்டின், மீன்களில் காணப்படும் காற்றுப்பைகள் அமைப்பில் சில வகை எபிதிலை பொருட்கள், மிட்டல் வாழ்வு அரைச்சல் ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஊர்வன உயிரின் நிலவாழ்வு வெற்றிக்கான அவற்றின் பண்புகளை பங்கிடுதலை அவை, தமிழ் மற்றும் சிறைகளை வேறுபடுத்து. இது 10th படித்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆண் மற்றும் பெண் கரப்பாம்பூச்சி வேறுபடுது, சுவாச மண்டல 5 முக்கிய பணிகள், மனித அமைப்புப்படுத்தணும், கலோரி மதிப்பின் அடிப்படையில் கார்போஹைட்ரேட் புரதங்கள் மற்றும் கொழுப்புகள் வேறுபாடு மற்றும் உடலில் இவற்றின் பங்கு குறித்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது 1 more தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ 70 மார்க்கில் 35 பயோ பாட்னியும் 35 பயோ ஜுவாலஜி இருக்குது. 5 உலக வகைப்பாட்டின் நிறைகள் குறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்தே பயாலஜியில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாக நிறைய கேட்டிருக்காங்க. ஓவராலாக இதில் பார்த்தா எல்லா கொஸ்டினுமே சில கொஸ்டின் பேப்பர் அப்படியே ரிப்பீட்டடாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக
இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். கட்டாயம் 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக. ஸோ நீங்கள் கைடு எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோ ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் மார்க் பண்ணி, இல்லை பெட்டர் டு ரைட் இந்த செப்பரேட் நோட் 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக எழுதினீங்கன்னா போதும். மார்க் பண்ணி எழுதி வச்சுட்டு அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். வரக்கூடிய குவார்ட்டர்லி கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC, and also I wish you all success to score high marks in the forthcoming quarterly examination. So all the best students, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.